மீனராசிக்காரங்க தாயாரோட ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குது. ஏன்னா சந்திரன் சனியினுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, மதியோடு மந்தன் கூடி மறுவிடல் அதுவும் தீதி விதியனும் ஜென்மநாதன் வினயனும் நீசன் தீதுன்னுவாங்க இல்லையா, அந்த அமைப்பின் பிரகாரம் அம்மாவோடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், தெளிவான சிந்தனைகள் இருங்க. ஒரு சில பேருக்கு இந்த பங்காளி பிரச்சனைகள் என்ற மாதிரி ஒரு சில உறவுகளில் பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பேச்சில் நிதானமாக இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தக்கார் தகவலார் என்பது அவருடைய எச்சத்தால் காணப்படுவாங்க இல்லையா, நல்லவன் கெட்டவன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். இல்லைனா தேவையில்லாத அந்த வண்டியில் ஒரு செலவு 2 செலவு வருவதற்கான சூழ்நிலைகளை கொடுக்கலாம். அது ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் இந்த மெடிடேஷன் யோகா பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. ஆலயம் தொழுதல் சாலவும் நன்றுன்னுவாங்க. அந்தளவுக்கு அந்த பரிகாரங்களை திருவெண்காடு புதன் பகவானோட வழிபாடு மிக சிறப்பாக இருக்கணும். புதனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற அகோரமூர்த்தியினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி நமக்கு ஒரு தெளிவான மனநிலையை அகோரமூர்த்தி கொடுப்பாரு. கண் காட்டும் நுதனானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டில் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பொன் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விலை காட்டும் கொடியோனே அப்படின்வாங்க. அதெல்லாம் இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கும் கண்ணு தெரியணுவாங்க. பார்வை பலம் கூடும், நம்ம பார்க்குற விஷயம் அதில் ரொம்ப சரியாகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கும் விடை தெரியல, நிறைய குழப்பமான மனநிலை இருக்குது, உடல்நலம் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் வரல. இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலம் திருவெண்காடு புதன் ஸ்தலம். அதுக்கப்புறம் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்றது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் ஜென்ம சனி இருக்குது, அர்த்தாஷ்டம குரு இருக்குது, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களுடைய சொந்த ஜோதிடத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இப்போ மிதுன ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இங்கெல்லாம் சூரியன் சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் போது அந்த ஜாதகங்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாமும் ஓரளவு எல்லாம் சரியாகி அவங்களுக்கு ஒரு சுபிட்சை நடப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். அது உங்கள் சொந்த ஜோதிடத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடர்கள் இல்லைன்னா உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்க்கலாம், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.